கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், மோசம் போக்குற பிசாசு, தந்திரமான பிசாசு. இந்த பிசாசு வந்தா என்ன செய்வான் அப்படின்னா, பழைய எண்ணங்கள், பழைய நினைவு, பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், சின்ன வயசுல பழைய காரியத்தில் எல்லாத்தையும் தோண்டி தோண்டி எடுத்து நீ அப்படித்தானே நீ அப்படித்தானே சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு காரியத்தில் பழைய காரியத்தை விதைக்க பார்ப்பான். குற்றப்படுத்துகிற பிசாசு, மோசம் போக்குற பிசாசு, தந்திரமா வருகிற பிசாசு, வஞ்சிக்கிற பிசாசு, நம்மளை எப்படியாவது பாவத்தில் விழ வைக்கணும். அப்படி இல்லைன்னா துக்கமா இருக்கணும். நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் ஏன் தற்கொலை பண்ணணும், ஏன் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது அந்த நினைவில் போய் பேசிகிட்டு இருப்பான், அந்த எண்ணங்களில் போய் பேசிகிட்டு இருப்பான், சிந்தனையில் போய் பேசிகிட்டு இருப்பான். நீ அப்படிதானே நீ அப்படிதானே நீ அப்படிதானே சொல்லி நம்ம நினைவில் போய் இடைப்பட்டு பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய பாவ காரியங்களை போய் ஞாபகப்படுத்தி உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க. நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி பாவத்தில் விழுந்துட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சு, அது போச்சு, இது போச்சு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வெளியே தெரியாது. நான் இப்போ சொல்றதெல்லாம் இன்புட், அவுட்புட் இல்லை, இன்புட்டில் பேசிட்டு இருக்கேன். இதயத்துக்குள்ளே மறைந்திருந்து சில குடும்பத்தில் சத்துரு விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் வெளியில இருக்கட்டும். இந்த நாளிலும் சில குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் சில குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறாங்க. பிரதர், நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு பிரதர், ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பழைய அந்த நினைவு, இந்த பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள் அது என்னை விட்டு போக மாட்டுது பிரதர். நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்க, என்னை விட்டு போக மாட்டுது பிரதர். ரீமா ஷந்தோட்டோ ரபா கந்தோட்டோ ரபாலா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், வசனத்தை நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா கவனிக்கணும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்துக்குள் இருந்தால் மட்டும்தான் பழையவைகள் ஒழிந்து போயின. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஏன் பழைய சர்ப்பம், பழைய மோசம் போக்குற பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி, கள்ள ஓநாய்கள், அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவி ஏன் செயல்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போய் பார்த்தால், இவங்க கிறிஸ்துக்குள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவங்க பேர்ல சொத்தே வாங்க முடியாது. ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பேர்ல சொத்து வாங்க முடியாது. ஏன்னா அவன் செத்து போயிட்டான், மரித்து போயிட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், அது எல்லாமே சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கு. சிலுவையில் அடைச்சாச்சு, சிலுவையில் ஆணி எடுத்து அடிச்சாச்சு.
சிலுவையில் ஆணி எடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் பிசாசு எங்கேருந்து வரான்? நம்ம நல்லா யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம பேசி பார்த்தோம் அப்படின்னா, நான் இப்படி இருந்தேன் தெரியுமா, நான் பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா, சாட்சியாக சொல்றது அது தேவன் நாம மகிமைப்படட்டும். இப்போ என் வாழ்க்கையில் சில நேரத்தில் நான் உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா பேசும்போது, நான் வியாபாரத்தில் கஷ்டப்பட்ட காரியங்கள், கடனில் கஷ்டப்பட்ட காரியங்கள், ஒரு பாவத்தில் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி மெசேஜுக்கு பேசும்போது ஊடையில் சில காரியத்தை என்னை பற்றி சொல்லுவேன். அது எதுக்கு அப்படின்னா, தேவ நாமம் அது மூலியமா மகிமைப்படணும். எப்படி மகிமைப்படணும் அப்படின்னா, நான் பாவத்திலையும் விக்கிரத்திலையும் அடிமையிலும் இருந்த என்னைய தேவன் தூக்கி எடுத்தார். என்னை அவர் தூக்கி எடுத்தார். அதனால சொல்லும்போது அவருடைய நாமம் மகிமைப்படும். ஆனா அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செத்தா மண்ணு, அவ்வளவுதான். இந்த உயிரோடு இருக்கும்போது கிறிஸ்துக்குள் இருந்தால், எனக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் கிறிஸ்து மகிமைப்படணும். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் அவரு மகிமைப்படணும். உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பழைய காரியத்தை எப்படி நம்மளால யோசிக்க முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒருத்தன் உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிறான், ஒருத்தன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறான், இல்லை ஒருத்தவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு சகோதரி மாதிரி ஒரு தாய்மார் உட்கார்ந்து நைட் நேரத்தில் உட்காந்து துக்க முகமா உட்காந்துருக்காங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்களா? அதுலேருந்து வெளியில வாங்க, வெளியில வாங்க. அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியில வாங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில வாங்க, வெளியில வாங்க. இப்படி இருந்தால் செத்து போயிருவீங்க. ஏன்னா சில குடும்பத்திலே தனிமை, ஏமாந்துட்டீங்க, அனாதையா இருக்கீங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்கீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க. சில குடும்பத்தில் வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இப்படியே இருந்து நம்ம செத்து போயிடலாமா? கிடையாது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இரவும் போலுமா வேதத்தை தியானிங்கள். அப்போ இந்த வசனத்துல நம்ம எப்பவும் கீழ்ப்படிய போறோம்? கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான், நம்ம புது சிருஷ்டியா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலே பழைய நினைவோ, பழைய காரியங்களோ, அந்த செத்த காரியங்களோ, செத்த கிரியைகளோ வெளியில வராது. என்னுடைய முதல் பிரசங்கம் விரியன் பாம்பு குட்டி, அதே டயத்தில் முதல் பிரசங்கம் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். நான் சொல்றது எப்படின்னா 2017, 2018 உள்ள மெசேஜ் சொல்லிட்டு இருக்கேன். சிஎஸ்சி சர்ச்சில் செய்தி கூட்டிருந்தாங்க. ஒரு 30 வசனம், ஆமாம் 40 வசனம் கிட்ட கொண்டு போயிட்டேன். மெசேஜ் முடிச்சுட்டு அங்கே உள்ள ஐயா சொன்னார், ஒரு 2 வசனம் 3 வசனம் பேசினா போதும், நிறைய வசனம் பேசிட்டீங்க, பிரயோஜனமாக இருந்துச்சு, ஆனால் வசனம் நிறைய வசனம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வசனம், வார்த்தை. என்ன ராத்திரி எனக்கு தூக்கம் வரலன்னா உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால், கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் பக்கத்து விட உட்காந்து யோசிக்க மாட்டான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, அவன் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, அதனால உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், போன வருஷம் அப்படி ஆகிப்போச்சே, அதுக்கு முந்தின வருஷம் அப்படி ஆகிப்போச்சே, ஐயோ நான் 50 லட்ச ரூபா தொலைச்சிட்டேனே, ஐயோ எனக்கு 2 கோடி ரூபா கடன் வந்துட்டு, என் வாழ்க்கையில எல்லாம் முடங்கிட்டு, அப்போ நான் என்ன செத்து போயிடலாமே, இதெல்லாம் உட்காந்து யோசிக்க மாட்டான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கடன் இருக்கா, எப்படி அடைக்கணும், கர்த்தர் எனக்கு உதவி பண்ணுவார். 2 கோடி ரூபா கடன் இருக்கா, 4 கோடி ரூபா கடன் இருக்கா, 7 கோடி ரூபா கடன் இருக்கா, கர்த்தர் எனக்கு உதவி பண்ணுவார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள் மறைந்திருக்கும் போது அது எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதம். பிரதர் சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம இந்த பூமியில வாழ போறோம். டெய்லி செத்து செத்து பிழைக்கணுமா, இல்லை வெளியில வரணுமா? நம்ம யோசித்து பார்ப்போமே.
ஏன்னா சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் எப்படியாவது தடுமாறிடுறீங்க, நைட் நேரத்தில் எப்படியாவது புலம்பிடுறீங்க, நைட் நேரத்தில் எப்படியாவது கண்ணீர் வந்துடுது, நைட் நேரத்தில் எப்படியாவது எதையாவது யோசித்து வேதனைப்பட்டுறீங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பழைய நினைவு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா அப்ப நீங்க யாரு? நீங்க புது சிருஷ்டி. எல்லாம் புதிதாயின. எல்லாம் எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லும்போது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போன நிலைமையில இருக்கோ, ஆத்துமா மரித்து போன நிலைமையில இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது பாவம் இருக்கா, சரீரத்திலே ஆவியிலே ஏதாவது பிரச்சனை இருக்கா, முறிந்த நிலைமை இருக்கா, வெளியில வாங்க. இப்படி இருந்தா செத்தே போவீங்க. ஏன்னா சில குடும்பத்திலே புலம்பி 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 அந்த மரண துளிக்கு போயாச்சு, கடைசி ஸ்டேஜ் போயாச்சு. என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன இருக்கு, எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வியாபாரத்தில் நஷ்டத்தில், கடனில், நிந்தையோடு, அவமானத்தோடு 2016 சொந்த ஊரை விட்டு போயிட்டேன். கஷ்டம், கையில் காசு கிடையாது. சொந்த ஊரை விட்டு குடும்பமாக போயிட்டு சிஎஸ்சியில் ரெவரண்ட் ஐயாட்ட பேசினேன். ஐயா, மிஷினரியாக போகணும், 40 நாள் பாஸ்டிங் போட்டு சர்ச்சில் வேலை கிடைச்சது. வேலை பார்க்கும்போதே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் காலேஜ் படித்து முடிக்கும்போது நிறைய ஊழியம் பண்ணு சொல்லி ஆசை, நிறைய சர்ச்சில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி ஆசை. ஆனால் ஒரு சில சர்ச்சில் மட்டும்தான் கூப்பிடுவாங்க. ஆனால் ஆசை, பயங்கரமா ஆசை, வசனத்தை அனுப்பணும்னு சொல்லி, தேவன் அருளிய அப்பம், தேவனுடைய வார்த்தையை அனுப்பணும்னு சொல்லி ஒரு ஆசை. தேரிகாட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். இடைமுடியில் ஒரு பகுதியில் வனாந்தரமான இடம், ராத்திரி ஒரே காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தனியாக போவேன். அந்த காட்டுக்குள்ளே யாருமே போக முடியாது. நைட் நேரத்தை இருட்டில் போய் கடந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அபிஷேகத்தில் நிரப்பி தூரத்துக்கு வீசுவார். இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். தள்ளி போய் 20 அடி 10 அடி கிடப்பேன். அவ்வளோ அழகா அபிஷேகம் நிரம்பி வெளியிடும். ராத்திரி போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அப்பா, என் பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா, என் பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். என் பாவத்தை மன்னிப்பீங்களாப்பா, பாவியா என் மேல கிருபையா இருப்பீங்களாப்பா, என் பாவத்தையெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா, என் பாவத்தையெல்லாம் மன்னிப்பீங்களாப்பா. தேவனோடு ஒப்புரவாக ஆரம்பிச்சு ஒரு மனுஷன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா ஆகிறான், அதுக்காக பேசிட்டு இருக்கேன். நான் கதை பேசல, நல்ல கதை கேட்டுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா ஆகிறான் அப்படின்னா, பழைய பாவங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் எதெல்லாம் இருக்கோ அவருடைய சமூகத்திலே, அப்பா மன்னிச்சுவீங்களா, என் பாவத்தையெல்லாம் மன்னிப்பீங்களா, என் பாவத்தையெல்லாம் மன்னிப்பீங்களா. கண்ணீரோடு 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 தேவன் பாப்பாரு. எதுக்காக முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆசீர்வாதமா? இயேசு வந்த வீட்டிலே ஆசீர்வாதம். சமாதானமா? இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். உங்களுக்கு என்ன வேணும்? இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும். இயேசு வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்க கூடாது. நிறைய பேர் வீட்டு வாசப்படியில பாவம் தான் படுத்து கிடக்கு, பிசாசு தான் படுத்து கிடக்கும். அந்த வீட்டுக்குள்ள இயேசு வரணும் அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியில எல்லாம் தேவையில்லாம என்னென்ன காரியம் இருக்கு எல்லாம் செக் பண்ணணும். அழகா இரவு நேரத்தில் தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா அன்னைக்கு செய்தி கேட்குறீங்க. கர்த்தருடைய கிருபை 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 மட்டும்தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கா? சும்மா உட்காந்து புலம்பிக்கிட்டு உட்காந்து ராத்திரி நேரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு
இப்படியே வாழ்ந்து சாவ போறீங்களா? ஏன்னா சில குடும்பத்தில் ராத்திரி ஆனால் இதான் நடக்கு. யாருக்கும் தெரியாமல் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். என் புருஷன் ஏமாத்திட்டேன், என் பையன் ஏமாத்திட்டான், என் பிள்ளைன்னு ஏமாத்திட்டு, என் ஃப்ரெண்டுன்னு ஏமாத்திட்டாங்க, என் சொந்தக்காரன் ஏமாத்திட்டான், என் சொத்தை கையில் வாங்கிட்டாங்க, எனக்கு பணம் இல்லை, எனக்கு நகை இல்லை, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு வியாதி வந்துட்டு, இப்படியே உட்காந்து புலம்பிட்டு நம்ம போகிறோமா? வெளியில வாங்க. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் எல்லாமே புதுசாயிட்டான்ப்பா. எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை. யோசித்து பாருங்க. நான் சொல்ல சரியா தப்பா? உங்க வாழ்க்கையிலே இயேசு கூட இருந்தால் ஆசீர்வாதம். இல்லை பிரதர், நாங்கள் இப்படியே குழம்பி இப்படியே புலம்பி இப்படியே வாழ்ந்து இப்படியே சாவ போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் பிசாசு. குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டு போனான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீ இந்த பாவம் பண்ணிட்ட, நீ இந்த பாவம் பண்ணிட்ட, நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்குன்னு சொல்லி பிசாசு பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருக்கும். இவங்க ஆமாம் 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 அப்படி சொல்லி ஆமா சாமி போட்டுட்டே இருப்பாங்க. ஆக மொத்தவங்களோட வாழ்க்கையில் என்னைக்கு தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும், என்னைக்கு தான் சந்தோஷம் வரப்போகுது? சில குடும்பத்தில் பிரதர் என்னால் பைபிளை வாசிக்க முடியல பிரதர், நான் பெரிய பாவி பிரதர், பெரிய பாவி, இப்படியே சொல்லிட்டு பைபிளை வாசிக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் ஜெபிக்க மாட்டாங்க, அதெல்லாம் பெரிய பாவி பிரதர், எனக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது அப்படி சொல்லி ஜெபமே பண்ண மாட்டாங்க. அதுலேருந்து முதல்ல வெளியில் வந்து இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இருக்கிற இடத்துல உட்காந்து, அப்பா உங்கள் பிள்ளை வந்திருக்கேன்ப்பா, உங்களை விட்டு தள்ளி போயிட்டோம்ப்பா, உங்கள் பிள்ளையா வாழணும்ப்பா, கையில் பைபிள் எடுத்து வாசித்தா புரிய மாட்டேங்குப்பா, சொல்லிதாங்கப்பா, எனக்கு சொல்லிதாங்கப்பா, எனக்கு சொல்லிதாங்கப்பா, எனக்கு சொல்லிதாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அழகாக அவங்க கூட பேசுவார். அதனால் இரவு நேரத்தில் கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா பல சூழ்நிலை ஆன்லைன் மூலயமா கேட்பீங்க, பிரதர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் சொல்லியிருக்கீங்க. செத்தா பரலோகத்தில் நிற்க முடியுமா? அதை முதல்ல செக் பண்ணி பாருங்க. இந்த பூமியில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை. கொஞ்ச நாள் கிருபையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கிருபையின் காலத்தில் வாழும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறோமா, இல்லை இன்னும் செத்து போன நிறைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், அந்த பழைய காரியங்கள் இன்னும் தொடருதா மட்டும் நம்ம செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நைட் நேரத்தில் வேறு வேறு தேசத்தில் நேரம் இல்லாமல் சில குடும்பத்தில் புலம்பிட்டு இருப்பாங்க. நேரமே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துக்குள், அந்த கிறிஸ்துக்குள்னா என்ன அர்த்தம்? நம்ம கொஞ்சம் ஆழத்துக்குள்ளே போவோமே. கிறிஸ்துவுக்குள்னா என்ன? நான் அவருக்குள், அவர் எனக்குள். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அவர் என் இதயத்துக்குள்ள இருக்காரு, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். என் இதயத்துக்குள்ளே இயேசு வந்துட்டார், நான் அவருடைய இதயத்துக்குள்ளே இருக்கேன். நீங்கள் அப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அவருக்குள்ளே இருக்க முடியும். ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, பிரதர் நாங்கள் எங்கள் பிரதர், எங்கள் வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எங்கள் குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் இதை உட்காந்து யோசிப்பானா அப்படி சொல்லி இதை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய லைஃப், பழைய வேர்டு, பழைய காரியங்கள், செத்து போன காரியங்கள், செத்து போன பேய், அதை எதுக்கு நம்ம தோண்டி எடுப்பானே? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் 5 வருஷம் முன்னகுட்டி உள்ளதை எடுத்து கசப்பு, பகை, வைராக்கியம், எரிச்சல், கோபம், மூர்க்க கோபம். அப்போ அந்த ஆவி எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. காரணம் என்ன? நம்மளுடைய சிந்தனை அடக்கம் பண்ணப்படவில்லை, நம்முடைய இருதயம் அடக்கம் பண்ணப்படவில்லை, நம்முடைய நினைவு அடக்கம் பண்ணப்படவில்லை. முழு சரீரமும் அடக்கம் பண்ணப்பட்டால் அவன் புது சிருஷ்டி. புது சிருஷ்டியா இருக்கும்போது எல்லாமே புதுசா இருக்கும். அது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு பழைய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த வீடை இடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா அதை அப்படியே அந்த பில்டிங் ஃபுல்லாக நல்லா கொத்தி நல்லா மறுபடியும் ஜன்னல் டோரு எல்லாம் மாற்றி மறுபடியும் வீடை ஃபுல்லாக புதுசாக கட்டிடுவாங்க.
ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு அந்த வீடுக்குள்ளே போய் பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்கும். லேட்டஸ்ட் மாடலில் நல்ல டிசைனாக இருக்கும். அந்த பழைய நினைவுலாம் போய் எல்லாமே புதுசாக இருக்கும். ஏன்னா வீடு எல்லாமே எல்லா ரூமே புதுசாக பெயிண்ட் அடிச்சிருப்போம். எல்லாமே புதுசாக இருக்கும். ஒரு வீடை புதுசாக்கி நம்ம கையில் தந்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட மாட்டேங்குது. ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, புலம்பி பார்க்குறாங்க, கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ரீஃப்ரெஷ் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் போய் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரீஃப்ரெஷ்னு கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் சிஸ்டம் புதுசாகிடும். ரீஃப்ரெஷ் தட்டிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்மெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆயாச்சா? நம்மளாம் புதுப்பிக்கப்பட்டாச்சா? இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? பிரயோஜனமாக இருந்தால் கேளுங்கப்பா. நம்ம நேரத்தில் யார் நேரத்தையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிஸியில் வாழ்ந்துட்டுருப்பீங்க. செத்தா பரலத்தில் நிற்கணும், அவ்வளோதான் டார்கெட். கர்த்தரோட வருகை சீக்கிரமாக இருக்குது. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அவ்வளோதான். இன்றைக்கி ராத்திரி கர்த்தருடைய வருகை இருந்தால் போய் சேரணும். உட்காந்து புலம்பிட்டு இருந்தால் எப்போ போய் சேர முடியும்? ஒரு ட்ரெயினுக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸுக்கு போகிறோம். ட்ரெயின் 6 மணி அப்படின்னா வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 மணிக்கு போய் அங்கே நிற்கணும். ஒரு 5:30 மணிக்கே போய் நிற்கணும். அப்போ தான் ட்ரெயின் வந்தோடனே ஏற முடியும். அதை எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, வீட்லேயே இருந்துட்டு சாயங்காலம் ட்ரெயின் வந்துடுமே, சாயங்காலம் இன்னைக்கு ட்ரெயின் வந்துடுமே, கிளம்பணுமோ அப்படின்னு சொல்கிறக்குள்ள 6 மணி தாண்டினோம், ட்ரெயின் கிளம்பி போயிடும். ஏன்னா சில குடும்பத்தில் ட்ரெயினுக்கு போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் ட்ரெயின் இருக்க இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. ட்ரெயின் வீட்டுக்கெலாம் வராது. ஸ்டேஷன் தான் ட்ரெயின் நிற்கும். நம்ம தான் போய் ஏறணும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாதான்ப்பா, அந்த பேழைக்குள்ளே இருந்தாதான் என்னோட வாழ்க்கை சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், இன்பம், பேரின்பம் இதெல்லாம் கிடைக்கும். நான் அவரை விட்டு தள்ளி போய் நான் வேற பக்கம் வாழ்ந்துட்டு இருந்தா இயேசு கிறிஸ்து எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்? என்னோட வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். அதனால நைட் நேரத்தில் கொஞ்ச நேரம் செய்தி கேட்டிங்களா? பரவாயில்ல, ஒரு 1/2 மணி நேரம் இயேசுக்காக கொடுங்களேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வரட்டும். எனக்கு ஒரு வசனத்தை எடுத்து 2 நிமிஷத்தில் பேசிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஜெபம் பண்ண தெரியாதா? தெரியும். 4 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுவேனே. ஏன் பேசிட்டு இருக்கேன்? நிறைய வீட்டில் புருஷன் இல்லை, விதவையாக இருக்காங்க, பிள்ளைகள் பேச மாட்டேங்குது, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, முடக்குவாதங்கிறாங்க, எய்ட்ஸ் வியாதிங்கிறாங்க, பிளட் கேன்சருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு பிளட் கேன்சர். எத்தனை ஜபகுறிப்பு தெரியுமா? சில ஜபகுறிப்பில் கேட்கும்போது கண்ணீர் வந்துடும். எத்தனை குடும்பத்தில் படுத்த படுக்கையில் இருக்காங்க தெரியுமா? அதனால நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பிரதர் எனக்கு வீடே இல்லை பிரதர், உயிர் இருக்குல்ல, முதல்ல உயிர் இருக்குல்ல, உயிரை கொடுத்த தேவனுக்கு தெரியும், வீடு தந்துடுவார். போன வருஷம் இருந்தாலும் இந்த வருஷம் இல்லை. நிறைய குடும்பத்தில் இல்லாத போட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. முதல்ல உயிர் இருக்கா? ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? ஸ்தோத்திரம். குடும்பமாக இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நைட் நேரத்தில் கேட்குறீங்களா? ஸ்தோத்திரம். இயேசுவோடு கனெக்ட் ஆகிறீங்களா? ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே பெற்றுக்கொள்றீங்களா? ஸ்தோத்திரம். தேவனோட வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கா? உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கா? ஸ்தோத்திரம். இதோட என்ன கிஃப்ட் வேணும்? அவருடைய வார்த்தை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது அக்னி பற்றி பிடிக்கும். அந்த வார்த்தையை தியானிக்க கொழுந்து விட்டு அக்னி பற்றி பிடிக்கும். உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கும். கல்லான இருதயம் மாறிடும், சரியான இருதயம் கிடைக்கும். இதெல்லாம் எப்போ? உட்காந்து கையில் பைபிள் எடுத்து வாசதானே. சும்மா உட்காந்து புலம்பிட்டு அழுதுட்டு இருந்தா என்ன செய்ய? அதனால் நைட் நேரத்தில் உட்காந்து யாராவது புலம்பிட்டு இருந்தீங்க, அங்கே இயேசு வந்துடுவார். சும்மா உட்காந்து எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்குது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நாளைக்கு கடன் இருக்கு தெரியும்,
வீட்டில் பிரச்சனைக்கு தெரியும், குடும்பத்தில் பிரச்சனைக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும்ல, இயேசுக்கு தெரியும்ல. உங்கள் வீட்டில் என்ன சூழ்நிலை இயேசுக்கு தெரியும்ல. நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் போதும், அவ்வளோதான். அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அவர் கூட இருப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் இயேசு கூட இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, பிசாசுக்குள்ள எல்லா காரியத்தையும் வீட்டில் ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவில் இருந்து, விக்கிரத்தினுடைய பொருளில் இருந்து, களவாண்டு திருடி கொள்ளையடிச்சு அடுத்த சொத்தை ஃபுல்லாக வீட்டில் வச்சுருக்கிறது. அந்த வீடு ஃபுல்லாகவே சாபத்துக்குள்ளே இருக்கும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பா எல்லாத்தையும் துருதிக்கு போட்டுடணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழையவைகள் எல்லாம் 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 பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கும் பாருங்களேன். என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் வீட்டில் பழைய பொருள், பழைய காரியங்கள், பழைய 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 கத்தரை விட்டு தள்ளி போகிற என்னெல்லாம் பழைய காரியங்கள் இருக்கும் எல்லாத்தையும் துருதிக்கு கொண்டு போட்டேன். எல்லாத்தையும், ஏகப்பட்ட பொருள், ஏகப்பட்ட பொருளை கொண்டு வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டேன். நிறைய பொருள் கொடுத்துட்டேன். நிறைய பொருள் ஒன்று ரெண்டு இல்லை, ஏகப்பட்டது. இது வேண்டாம் அப்படின்னா வெளியே யார்ட்டே கொண்டு கொடுத்துருவேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உங்கள் வாழ்க்கையிலே பழைய காரியங்கள் இருக்கா செக் பண்ணி பாருங்க. பழைய காரியங்கள் இருக்கும்போது பழைய நினைவுகள் வருது. சில வீட்டில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் செத்து போயிருப்பாங்க. செத்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய பொருள்லாம் வச்சு நைட் நேரத்தில் தலைவாணி பக்கத்துலையோ இல்லை அவங்க ரூம்லேயோ எதை வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு வாத்தியார், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ மனைவி எனக்கு தொடர்பு கொண்டாங்க. பிரதர், என் வீட்டுக்காரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அவர் அழுறாரு, ஆனால் கீழே வர மாட்டேங்காரு, மாடி ரூம்லேயே இருந்துக்கிறாரு, கிட்டத்தட்ட பல மாதமாக அப்படி தான் இருக்கிறாரு, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பேசினேன். அதுக்கப்புறம் கிருபைனால கொஞ்சம் விடுதலை கிடச்சிது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நினைவு, எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்க, எங்கள் அம்மா போயிட்டான்னு சொல்லி இப்படியே உட்காந்து புலம்பி 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 அந்த வீட்டு மாடியிலேயே உட்காந்துருக்காரு. அந்த மனுஷனுக்கு ஜெபிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். இதை எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் நைட் நேரத்தில் உட்காந்து என் புருஷன் போயிட்டான், என் புருஷன் போயிட்டான், என் புருஷன் போயிட்டான், என் கணவர் போயிட்டார், என் கணவர் போயிட்டார், என் கணவர் போயிட்டார். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் இப்படிலாம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. நம்ம வாழ்கிற கொஞ்ச காலம் நைட்டு படுத்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. நைட் நேரத்தில் தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன காரணம்? மாத்திரை போடுறாங்க. என்ன காரணம்? தூக்க மாத்திரை போடுறாங்க. என்ன காரணம்? சில குடும்பத்தில் மன அழுத்தத்தில் இருக்காங்க, பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் இருக்காங்க. எப்படியாவது சண்டை போட்டு அந்த குடும்பத்தை அழிச்சிடணும். அது என்ன ஆவி? பொல்லாத ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா யாராவது? அது சர்ப்பத்தின் ஆவி. சர்ப்பந்தான் வஞ்சிக்கிற ஆவி. ஒரு குடும்பத்தை அழிக்கணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் கெட்டு போன்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? அவங்களுக்குள்ள சர்ப்பம் இருக்கு. நைட் நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். புது சிருஷ்டியாக இருந்தீங்கன்னா படுத்தா தூக்கம் வரும். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயினேன். இல்லை பிரதர், நாங்கள் யாருக்காகவும் மாற மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் வாழ்வோம் அப்படின்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தா விடுதலை. இல்லை நாங்கள் அர்ப்பணிக்கல மாட்டோம், நாங்கள் இப்படியே வாழ போகிறோம் அப்படின்னா ஒரு வாரமாக உட்காந்துருக்க வேண்டியது. ஏன்னா 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலிமா கேட்பீங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல்லேருந்து 2 பக்கம் பேசிகிட்டு இருப்போம். மனம் திரும்பாமல் துணிகரமாக துன்மார்க்கமாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க, மனம் திரும்பினா கேட்க மாட்டாங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கேட்க மாட்டாங்க. அவங்க துணிகரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஓரமாக இருக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் வசனத்தில் 22ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. அநியாயம் செய்கிறான்னா அவன் அநியாயம் செய்யட்டும்பா,
பரிசுத்தமாக வாழ்கிறானா பரிசுத்தமாக வாழட்டும், நீதியை பின்பற்றானா நீதியை பின்பற்றட்டும், நீதிமானா வாழ்கிறானா நீதிமானா வாழட்டும், அசுத்தனா இருக்கானா அசுத்தனா இருக்கட்டும் சொல்லிட்டாரு. அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. அதனால் இரவு நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு வார்த்தையாவது தொடப்பட்டிருக்கணும். மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்தால் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். இல்லை நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் இப்படியே பழைய அந்த அசுத்தமான கருத்தில் கிடப்பேன் அப்படின்னா கர்த்தருடைய வருகையில காணப்பட முடியாது. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க எல்லாரும். லிது ஷந்தா டரபாலா ஹஷதுனி கந்து துரபபலா ஹதுனி கந்து துரபபப கவுஷேதுனி கந்து துரபலா. கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, உங்க பிள்ளையில வந்திருக்கோம்ப்பா. எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும், அக்கிரமம், மீறுதல், துன்மார்க்கமான காரியம், துரோகமான காரியம், துர்ரிச்சை, மோகச்சை, காமவிகாரம், மாம்சக்கிரி, ஜென்ம சுபாவம், கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன பாவ அடிமை எந்தெந்த காரியத்துல கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும். பழைய வலு சர்ப்பத்தின் கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், தந்திரமான கிரியைகள், எந்தெந்த குடும்பத்தை மோசப்போக்கி கொண்டிருக்கும் அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா செத்த கிரியெல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும். ரிஷா லாபா ரோஹு ரிஷாந்த டரப கரதுரபல ரிகதலபல ஹுருது தினேஷ் சேது ஷெகதுனி மர அகந்து டோரபா கவுது வைக்கிறது. ஒரு குடும்பத்தில் இப்படியே யோசிக்கிறீங்க, நான் காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேனே, ஆனாலும் என் வாழ்க்கையிலேயே மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு குடும்பத்தில் யோசித்து கொடுக்குறீங்க. ரிது ஷலபபர ஹதுன மர ஷந்த டர கரதுரபல. எந்தெந்த பழைய சுபாவங்கள், எந்தெந்த பழைய எண்ணங்கள், எந்தெந்த காரியத்திலே போராட்டம் இருக்கோ அதை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கண்ணீரோடு ஜெபிங்க. ரீது நீஷல பௌருதன் ஷந்த டரபா கவுதுவிக்கிறா. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ரீஹாலா ஹரு ஷகதன மா ரஹந்து ரபல ஷகதுன மலஹரது ரது ஷபதன மால ரதுனி கந்து டொரப கரதுரப கரதுரபல ரீபா லப ரபதுனி ஷலபப ரஹதுரப ரஹஷதுனி மரக்கந்து டொரபல ரீகா டாடா டரப கரதன மரஹரதுனி ஷந்த டலப கபுது வைக்கிறதுனா. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ரிகதனம் ஒரு ஷந்த டலப கபுது வைக்கிறதுனா. ஒரு குடும்பத்திலே கர்த்தருடைய பாதபடியிலே கண்ணீரோடு நிக்கிறீங்க. என் பாவத்தை மன்னிப்பாரா? என் அக்கிரமத்தை மன்னிப்பாரா? நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேனே, என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னை ஏற்றுக்கொள்வாரா? லிது ஹௌ ஹஸை ஹௌ ஷஹது ஹரது. அப்பா, உங்க பிள்ளை கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களா? அர்ப்பணிக்கிறாங்கப்பா. எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், எனக்கு அந்த பழைய காரியங்கள் வேண்டாம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அர்ப்பணிக்கிறாங்கப்பா, அர்ப்பணிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுவீங்களா? உங்க பிள்ளைகளை தொடுவீங்களாப்பா? தூஹௌஷதனமே ஹஷதுனி கந்து டொரபல. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பும் போது பாவ மன்னிப்பு. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அப்பா அந்த வருஷத்திலே மறுபடியுமாக ஆசீர்வதிக்கணும். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன 1000 காரியங்கள் இருக்குப்பா.
நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். இயேசுவே எங்களை மன்னியும், இயேசுவே எங்களை மன்னியும், இயேசுவே எங்களை மன்னியும், இயேசு கிறிஸ்துவே 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 எங்களை மன்னியும். கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன பாவம் இருக்கோ இயேசு கிறிஸ்துவே எங்களை மன்னியும், இயேசு கிறிஸ்துவே எங்களை மன்னியும். பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய நினைவுகள், பழைய காரியங்கள், பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய பாவங்கள், பழைய 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 காரியங்கள் எதெல்லாம் தொடருதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேரோடு 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 சுட்டெரிக்கப்படட்டும், வேரோடு சுட்டெரிக்கப்படட்டும், வேரோடு சுட்டெரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த இடத்துல அப்பா தந்திரமாக அப்பா சர்ப்பத்தின் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த வேர்கள் அந்த வேர்கள் அந்த வேறு அந்த வேறு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த சபிக்கப்பட்ட பொல்லாத கிரியை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டோம், இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டோம். நிறைய குடும்பத்திலே பிரிவினை, உள்ளத்துக்குள்ள வேதனை. பிரதர், வீட்டில் எல்லாம் நிம்மதியே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை பிரதர். கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருவார். மனம் திரும்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எந்தெந்த குடும்பத்திலே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தீர்களோ உங்க குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார். அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் காத்து தேவனை துதியுங்கள். தூஷலஹந்துனு ஷலபஹௌரதினி மாக்கரது ரது ஷலப ரஹதினி மெசிபு ஷலஹன் தொட்டு ரபக்க உதவிக்குதுனா எங்களை தாழ்த்தீரோம்ப்பா, எங்களை தாழ்த்தீரோம்ப்பா, எங்களை தாழ்த்தீரோம்ப்பா. உங்க நாமத்தை உயர்த்திரோம்ப்பா, உங்க நாமத்தை உயர்த்திரோம். மகிமையின் ஆவியானவரே இறங்கி வாங்க, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாங்க, ஜீவாதிபதியானவரே இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகள அப்பா ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஜெபிக்கிறாங்கப்பா. நாங்கள் கர்த்தருடைய வருகையில காணப்படணும், எங்களோட சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும், எங்களோட ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், எங்களோட ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்படணும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும், மறுரூபமாக்கப்படுறதுக்கு எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. தூஷலபோருது நிஷந்த டரபருஷகதன மரஹரது ரிது ஷலபலஹரது நிமா லஹரது ரபலஹரது ரகது லபலஹ ஷேது ஹௌஷா லபருதுனி கர மரக்ரோ ராடா தாடா ரப கர ஷகதன மரக்கந்துட்டு ரபல. தகப்பனே, தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். இந்த மாசத்துல தேவைகள் நிறைய இருக்குப்பா. உங்க பிள்ளைகளை அர்ப்பணிச்சுட்டாங்கப்பா. எங்க வாழ்க்கையில் நாங்கள் கத்தரை விட்டு தள்ளி போன காரியத்தை நாங்கள் உணர்ந்துட்டோம். நிறைய பிள்ளைகளை அர்ப்பணிச்சிட்டாங்கப்பா. நைட்டு படுத்தா தூக்கம் வராம புலம்பிட்டு இருந்தாங்கப்பா, அர்ப்பணிச்சிட்டாங்கப்பா. அந்த நாளில் அர்ப்பணிச்சிட்டாங்க. பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து நிறைய குடும்பத்தில் புலம்பிட்டு இருந்தாங்கப்பா. இன்னைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்கப்பா. இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் எல்லாமே புது சிருஷ்டிப்பா. பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க கிருபையினால் நிரப்புங்க. இந்த நாள் முழுதும் பார்த்து கிருபைக்காக நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபோ ஷபலா தன மர ஷதன மரஹரது ஷி பாபா பாஷா லபு ஷதன மர ஷந்த டரப கரதுரி கந்து துரபல. மகிமே நாவியானவரே, து நம உஷதன மொருது நிஷந்த டலபலஹரது ரிஷபலபலபலபலஹரது து நிமேசி புஷபலபல விஷவது நமலஹரது. உம்முடைய பிரசன்னம் இறங்கிரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கிரட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கிரட்டும். எங்கெல்லாம் ஜெபிக்கிறானோ உம்முடைய பிரசன்னம் இறங்கிரட்டும், உங்க பாதுகாப்பு இறங்கிரட்டும், உங்க கிருபை இறங்கிரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அப்பா உம்முடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. உங்க பிள்ளைகள் மேல அப்பா உம்முடைய கரம் வைங்கப்பா.
உங்க கரம் வைங்கப்பா, உங்க கரம் வைங்கப்பா, உங்க கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வைங்கப்பா. ரி பா 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 ஷ பா 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 ல பா ர து ர பா பா ட ட ட ர பா பா ரி பா 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 ர போ ல பா ர து ல மா க ட ட ட ர பா லி ஷ க ட ட ட ர பா ல ர ரி மா பா பா ட ட ட ல து டு ர ம க ட ட ட ர ப ல லி ஷ ட ட ர ப க ட ட ட ர ப ல லி து டு ந ம ட ட ட ர ல லௌ ஷ ல ப ரு து ஷி பா 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 ஷ ல ப ர ஹன் து டு ரு லா தடா நமு சந்த டரக்கரகுரவ. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்திலே உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்க. நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா அப்பா, கற்பத்துணியா ஜெபிக்கிறாங்க. இந்த வருஷத்துல கற்பத்துணி ஆசீர்வதித்தாங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையமா மீட்டெடுங்க. டெலிவரி பொறுப்புங்க பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு நல்ல குடும்பமா அழைத்து கொண்டு வாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்துருங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு டிராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பு பரிபூர்ணமாக உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைங்க. பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. நாளைக்குள்ள எல்லா தேவையிலும் கர்த்தரே கூட சொன்னீங்க. இரவு நேரத்திலே தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க, ஸ்தோத்திர பலி செலுத்த உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க கிருபை தாங்க. செல்போன்லயோ டிவிலையோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி, லேப்டாப்லயோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாதபடி எல்லா தடை, எல்லா தேவையிலும் செத்தக்கிரெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவ சமாதானம் அவருடைய இதயத்துக்குள்ள ஆளுகை செய்யட்டும். அன்பின் ஆவியானவரே, அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கல்வாரி அன்பிலாலே உங்க பிள்ளைகள் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ இயேசு ரத்தத்தினால நாமத்தினால எல்லா தடையெல்லாம் விலையை போட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசுவீங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல பாரத்தோடு இருக்கிறாங்களோ, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க, பரிபூர்ணமான சுகத்தை கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்க. தேவனோட நாம மகிமைப்படட்டும். பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும். கர்த்தர் தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கி தரணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசு பரிபூர்ணமா ஆசிரியங்க. அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. சகல விதமான எல்லா காரியத்திலும் புதுப்பிக்கப்பட்டணும்பா. இந்த நாளில் புதுப்பிக்கப்படணும்பா. இந்த நாளில் எல்லா காரியத்திலும் புதுப்பிக்கப்படணும். உங்க பிள்ளையோட கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மட்டுமே ராஜா. நாளைக்குள்ள காரியத்தை நீங்க பொறுப்படுத்துவங்க. இந்த மாசத்துல யாரெல்லாம் வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ, வீடு கட்டிட்டு இருக்காங்களோ, கட்டி முடியாது கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்காங்க, கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நிறைய இடத்துல டிராவலிங் இருக்காங்க, எல்லாரையும் கற்று பொறுப்படுத்துவாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, எல்லாரையும் கற்று பொறுப்படுத்துவாங்க. நிறைய இடத்துல அப்போ வேறு வேறு நாட்டிலும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரையும் கற்று பொறுப்படுத்துவாங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கு சகல குடும்பத்தில் கர்த்தருடைய கருத்தில் அப்படின்னு ராஜா. நிறைய குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி இரவு மூலமாக ஜெபிக்கிறாங்க. விசேஷமாக அவங்களுடைய மன விருப்பத்தை கற்று நிறைவேற்றித்தான். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் ஜெபித்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே அப்போ அந்த வருஷத்தில் நிறைவேற்றித்தாங்க. கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. வேதத்தை இந்த வருஷத்துல வாசித்து முடிக்கிறத கிருபை செய்யுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிபூர்ணமாக நிரப்பி ஆசிரியங்க. உம்முடைய கரத்தில் இருப்பீங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிஷமாவது எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக வேற வேற தேசத்துக்குள்ளே விசேஷம் போயிட்டு இருக்கும். அதனால நீ ஜெபிக்கும்போது கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அதனால ஜெபிங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். 9363064181 நம்பருக்கு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்துவார். காட் பிளஸ் யூ. Thanks
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.